ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக சுட சுட ஒரு இந்தோனேஷிய பேய் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இது புதுசா ரிலீஸ் ஆன தியாகன் படத்தை பார்த்த உடனே எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது ஒரு வெறித்தனமான இந்தோனேஷிய பேய் படம். இந்த படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, சும்மா வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். படத்தோட ஒன்லைனர் சொன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போலாம். உங்களுக்காக வரிசையா பல படங்கள் காத்துட்டு இருக்கு. அதனால உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போஸ்ட் பண்ற படங்கள் உடனுக்குடன் உங்களோட நோட்டிபிகேஷனே வந்தடையும். வெல்கம் டு தமிழ் வோக்கல் கேண்டி. நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. பொழுது சாஞ்ச நேரம் ஒரு ஊருக்குள்ள காட்டுறாங்க. அன்னைக்கு வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு கடையை அடைக்கும் போது கல்லப்பெட்டியில இருக்க காசை எடுத்து ஒரு தகர டப்பால அடுக்கி வச்சுட்டு ஒரு அம்மா கடையை சாத்துறாங்க. அடுத்த சீன் ஒரு பணக்கார வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோக்கு பக்கத்துல நிறைய படையெல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. ஒருத்தர் ஒரு பானையில ஏதோ ஒன்னத்தை மூடி பொறுமையா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டா டேபிள்ல இருக்கிற படையல்களுக்கு பக்கத்துலயே அந்த பானையை வச்சுட்டு பாட்டில்ல இருந்து ஒரு கப்ல ஏதோ ஒரு திரவத்தை ஊத்த அந்த சமயத்துல அந்த வீடே பிளிக்கர் ஆகுது. லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஏதோ ஒரு சத்தம் வேற. இவரும் அப்பா அப்பா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல யாருமே குரல் கொடுக்கல. உடனே ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து வெளியில எல்லாம் தேடி பாக்குறாரு. யாரையும் காணுங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கரும்பு காடு மாதிரி இருக்கு. கிட்டக்கு போனா அது ஒரு ஃபோம் லேண்ட் மாதிரி இருக்கு. அந்த வயல்ல நடந்து போகும்போது ஏதோ சத்தங்கள் கேக்குது. இவரும் கூப்பிட்டுக்கிட்டே அந்த வயலுக்குள்ள தேடி பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப சடனா ஏதோ ஒண்ணு கிராஸ் பண்ண, ஏய் யார் இது அப்பா அப்பான்னு திரும்பவும் தேடிட்டு போய் அந்த கிராஸ் பண்ணி போன இடத்த பார்த்தா அங்க ரத்தம் சுட்டி கிடக்கு. அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா ஒரு செருப்பு கிடக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போனா மரத்துக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடக்குமா. அதை பாக்குறாரு. பார்த்தவருக்கு நில கொல்லல. அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த டெட் பாடியை போய் தொட போறாரு. டெட் பாடியில இருக்க தலை டக்குன்னு கீழே விழுந்து அந்த இடமே ரத்த கலரியா மாறுது. இந்த இடத்துல கட் பண்ணி தாஹட் அப்படின்னு டைட்டிலையும் போடுறாங்க. அடுத்த சீன்ல 12 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னா இந்த படத்தோட கதாநாயகியான ரினிய காட்டுறாங்க. ரினியோ மும்முரமா பேய் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு பேய் ஒட்டிட்டு இருக்க. அந்த பொண்ணோ எகிரி எகிரி ரினி மேல பாஞ்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திய உருவி அவளை சொருக போக அந்த இடத்துல 2 பேருக்கும் சிரிப்பு வந்துடுது. வேற ஒண்ணும் இல்லங்க, இவங்க பண்ணிட்டு இருக்கிறது போட்டோ ஷூட். லைட்டா இவங்களுக்குள்ள ஒரு ஆசை, பெரிய லெவல்ல பேயோட்டுற சடங்க பண்ணி பார்க்கணும்ட்டு. சோ இந்த ஷூட்டை பண்ணிட்டு இருந்த ஒரு பையனும், நீங்க 2 பேரும் சரிப்பட்டு வர மாட்டீங்க, முதல்ல அந்த கத்தியை என் கையில கொடு, உண்மையாவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் போல இருக்கு, மூஞ்ச முதலத்தோட அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அவசரமா ஐயோ சாரி கைஸ், நான் இந்த இடத்த விட்டு போகணும், நான் வீட்டுக்கு போகணும், டிவி பார்க்கணும், டிவில முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு, அப்பாவோட ப்ரோக்ராம், அப்பா முன்னையோட ப்ரோக்ராம், அவரோட ப்ரோக்ராம்னா எனக்கு எவ்வளவு உயிர்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமா வீட்டை நோக்கி போறா. வீட்டுக்கு போன உடனே டிவி ஆன் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அப்பா முன்னையோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல அவரு எப்படி மாந்திரிகம் பண்றாரோ, என்னென்ன மந்திரங்கள் செய்யறாரோ, கையெல்லாம் எப்படி ஆக்ஷன் கொடுக்கறாரோ, அதே மாதிரி இவளும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்கச்ச திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா பின்னாடி வந்து ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்ணிட்டு, இதெல்லாம் பாக்குற ப்ரோக்ராமா, இப்போ பிரேயர் பண்ண வேண்டிய நேரம், இந்த நேரத்துல உட்காந்து பேய் ஓட்டுறது பிசாஸ் ஓட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ அப்பா முன்னையாவ பயங்கரமா புகழ்ந்து பேசுறா. உங்களுக்கு என்ன தெரியும் அவர் எப்படி எல்லாம் ஸ்பிரிச்சுவலா பேய் ஓட்டுறாரு, அதுக்கு எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட இருந்து சக்தி இருக்கணும், ஞானம் இருக்கணும், அதெல்லாம் எனக்கும் கத்துக்கணும்னு ஆசை, நீங்க சும்மா இருங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் தானே பாக்குறேன் அப்படின்ட்டு ரிமோட்டை வாங்கி டக்குன்னு டிவியை போட்டு திரும்பவும் கண்டினியூவா பாத்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவோ, இங்க பாருமா நீ சீக்கிரமா பாத்துட்டு பிரேயருக்கு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல ஒரு இடத்துல எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு சின்ன குழந்தையும் அப்பாவும் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா எதுக்காகப்பா இங்க வந்தோம், என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன வேலை, நமக்கு வசதி வேண்டாமா, சீக்கிரமா நம்மளும் பணக்காரங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த ரூம்குள்ள போனவங்க எல்லாம் வெளியில வராங்க. டக்குன்னு அடுத்து இவரோட டர்ன். பாருமா நீங்க வெயிட் பண்ண, நான் சீக்கிரமா உள்ள போயிட்டு வெளியில வந்துடுறேன், அது வரைக்கும் எங்கேயும் போக கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போறாரு. உள்ள ஏதோ ஒரு சடங்கு நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இந்த குழந்தையோ போர் அடிக்குதுன்னு அப்படியே எழுந்து நடந்து போறா. பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்துல ஒரு குப்பையும் கூலமா கிடக்கு. பட் இந்த பொண்ணு அங்க போய் டேப்ல தண்ணியை திருவிட்டு கை கால் முகம் எல்லாம் அலம்பிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்பா. அந்த சமயத்துல இன்னொரு டேப் தானாவே திறந்து தண்ணி கடகடன்னு கொட்ட டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிடுறா. அடுத்து இவளுக்கு கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு, இருந்தாலும் பயம் இல்லாம கை கால் முகத்தெல்லாம் அலம்பிட்டு அந்த மண்டபத்துக்குள்ள போறா. இந்த பக்கம் காட்டுறாங்க அப்பாவோ அபு முல்லையா முன்னாடிதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு பெட்டியில தான் வச்சிட்டு இருக்க காசை போட்டு அந்த பெட்டியை மூடி கைகளை மேல வச்சு அபு முன்னையா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவரோ கண்ணை மூடி பிரேயர் பண்ணு அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு பிரேயரை பண்ணி கத்தி எடுத்து ஓங்கி ஒரே குத்து. அவ்வளவுதான், இவருக்கு ரத்தம் கொட்ட கதறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு திரவம் மாதிரி எடுத்து ஊத்தி இன்னொரு மந்திரத்தை சொன்னோன்னு அந்த குத்தப்பட்ட இடம் உடனே காயங்கள் ஆறி ரத்தம் கொட்டுறதும் நின்னு போச்சுங்க. இப்ப டப்பா ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு கேட்ட உடனே அவரும் டப்பா ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள கட்டா பணம். அதை பார்த்துட்டு சார் எனக்கு இது எல்லாமே வேணும், என் குடும்பத்துக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நான் கொண்டுட்டு வந்த காணிக்கையை எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்ல இவரும் திரும்பி பாக்குறாரு. அந்த பக்கம்
அந்த குழந்தை தனியா போய் பிரேயர் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவளோட பின்னாடி தோலுரிக்கப்பட்ட ஒரு ஆன்மா நின்னுட்டு இருக்கு. இவ பிரேயர் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க நெருங்கி அவளை பிடிக்க போக அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான பொருளை மறந்துட்டேன்டி, நான் போய் இப்ப கடையில எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் இங்க நில்லு அப்படின்னு ஹீரோயினை நிக்க வச்சுட்டு அவளோட ஃப்ரெண்டான ஐனங் டக்குன்னு கடைக்கு ஓடுறா. ஹீரோயினும் அதே இடத்துல தாங்க நின்னுட்டு இருக்கா. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி இருக்கு. என்ன யாருன்னு பார்த்தா இவளுக்கு ரொம்ப பிடிச்ச அபுமுல்லையா நீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவரும் கிட்டக்க வந்து, என்னோட காலங்கள் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் தலைக்கு தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து தன்னோட கழுத்தை தானே அறுத்துக்க அது துண்டாகி கீழே விழ அதை பார்த்துட்டு ஹீரோயின் வீச்சுன்னு கத்த, அந்த நேரம் பார்த்து அவளோட ஃப்ரெண்டும் அங்க வந்துடுறா. என்னடி எதுக்காக பயந்த அப்படின்னு கேட்ட உடனே ஃப்ரெண்ட பார்த்துட்டு திரும்ப அந்த இடத்துல பார்த்தா அங்க யாரையும் காணும். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுவும் சொல்லல, வீட்டுக்கு வந்துடுறா. வீடே அமைதியா இருக்கு. வீட்டுக்கு வந்தவ அப்பாவை பாக்குறா. அப்பா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல டிவி ஓடிட்டு இருக்கு. டிவில அபுமுல்லையா காலமாயிட்டார், அவர் இறந்த இடத்த எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க, ஒரே கலவரமா இருக்கு, அவரை பின்பற்றினவங்க டிவோட்டிஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நான் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் போனை கட் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்போ நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா அபுமுல்லையா என்னோட அப்பான்னு சொல்ல வரீங்களா, அவர்தான் என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர்னு சொல்ல வரீங்களா, அப்போ இத்தனை வருஷமா நான் ஒரு அனாதன்ற நினைப்போட வாழ்ந்தனே அது எந்த வழியை தந்துச்சு தெரியுமா, நீங்க என்ன வளர்க்குறீங்கன்னு தெரியும், ஆனா என்ன பெத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாம எத்தனை நாள் நான் அழுதுருக்கேன் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நான் டிவியை பார்க்கும் போதாவது சொல்லிருக்கலாமே அப்படின்னு அவர்கிட்ட கோமா கேட்கும் போது அவரோ, பாருமா உங்க அம்மா மறைக்க சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் மறைச்சேன் அப்படின்னு விருட்டு நான் இருந்து போயிடுறாரு. போன ஒரு பாக்ஸோட வந்து இது உங்க அப்பாவோடது, அம்மா உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷும் கொஞ்சம் நகைகளும் இருக்கு. அதை இவ எடுத்து பாக்குறா. அதுல கொஞ்சம் போட்டோஸும் இருக்கு. அப்பா அம்மாவோட போட்டோவை பார்த்து அப்பா அம்மா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறா. அடுத்த சீன்ல அவ முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே இப்ப என்னடி உங்க அப்பா இறந்ததுக்கு நீ போகணும் அதானே, வா போலாம் அப்படின்ட்டு 3 பேரும் கிளம்பி ஒரு வேன்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரே காடா இருக்கு. இவங்க எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கேட்டுச்சா, என்ன யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு எல்லாம் எதுவும் கேட்கல, உனக்கு ஞாபகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் போயிடுறாங்க. அந்த துக்க வீட்டுல பாத்தீங்கன்னா இவங்க போய் நின்ன உடனே அபுக்கு பிறந்த முதல் பிள்ளை வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லிங்கம்னு ஒருத்தர் வர்றாரு. ஹீரோயின் கிட்ட நீதாமா சம்பிரதாயம் சடங்கெல்லாம் பண்ணணும், உங்க அப்பாவுக்கு தண்ணி நீதான் ஊத்தி கழுவணும் அப்படின்னு சொன்ன உடனே இவளும் உள்ள போறா. அந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்னது நம்ம மதத்துல இது மாதிரி ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு ரினியோ இவங்களோட கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் இவ அவங்க அப்பாவை போய் முதல் முறையா பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு கழுத்துல ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கு. இவளோட கண்ணு முன்னாடி எப்படி இறந்தாரோ அதே மாதிரி கழுத்து கட் பண்ணப்பட்டு அதுல தையல் போடப்பட்டு அப்படியே படுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு இவளுக்கு கண்ணீர் கொட்டுது. இருந்தாலும் சடங்கு பண்ணணும்ட்டு அவர் மேல தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி இவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அவங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருக்கும்போது ஒரு லேடி முறைச்சிட்டே இருந்தா இல்லையா, அந்த லேடி ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாருமா நான் தான் உங்க அப்பாவோட 3வது மனைவி, நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனா வந்த நேரத்துக்கு சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது லிங் உடனே இவங்க எல்லாரும் இங்க தங்கட்டும், கொஞ்ச நாள் தங்கணும், ஒரு சின்ன சடங்கு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு அவளும் ஒத்துக்கிறா. அடுத்த சீன்ல லிங் ஹீரோயினை மட்டும் அவங்க அப்பா ரூம பாக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிடுற. அந்த சமயத்துல இந்த 2 பேரும் இங்க தனியா இருக்காங்க. ஹீரோயினோட சித்தி அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு தூங்குறதுக்கான ரூம காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே உங்க 2 பேரும் டிவில பார்த்த மாதிரியே இருக்கு இந்த வீடு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டக்குன்னு அந்த லேடி நின்னுங்க பாருங்க, நீங்க டிவில பார்த்த மாதிரி இங்க எல்லாம் கிடையாது, இங்க இருந்து முதல்ல கிளம்புறதுக்கு வழிய பாருங்க, அவளையும் கூட்டிட்டு போயிருங்க, இங்க ஆபத்துக்கள் நிறைய இருக்கு, இங்கே நில்லுங்க, உங்களுக்கான ரூமை நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளும் லிங்க ஃபாலோ பண்ணி அவங்க ரூமுக்கு போனா இல்லையா, அப்பாவோட ரூம்ல செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இங்கே இருமா, உனக்கு முக்கியமான ஒரு பொருள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் துணி தொங்கிட்டு இருக்குங்க. அந்த ஸ்கிரீன் துணிக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே தெரியும். இவளும் கிட்டக்க போய் அந்த ஸ்கிரீன் துணியை விளக்கிட்டு பாக்குறா, எதுவுமே இல்ல. இவ திரும்பி அந்த ரூம்ல என்ன இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப அந்த ஸ்கிரீன் துணி யாரோ பூந்துக்கிட்டு அப்படியே பயமுறுத்தினா எப்படி இருக்கும் அது மாதிரி அவளோட பின்னாடி யாரோ நிக்க, இவ ஆடாம அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது இவளோட பேரை சொல்லி அது கூப்பிடுது. விருட்டுன்னு திரும்பி பாக்குறா, இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை தொட போகும்போது அது அப்படியே பாஞ்சு இவளை தள்ளி விடுமா, டமால்னு கீழே விழுந்துடுறா. அந்த சமயத்துல பீச்சின் அவ கத்தவும் செஞ்சிடறா. டக்குன்னு அந்த இடத்துக்கு லிங்க் வந்துடுறாரு. சோ அந்த இடத்துல எதுவுமே இல்ல. என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒண்ணு பார்த்து நான் பயந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணும் இல்லம்மா, நீ முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்க இல்லையா, அதனால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுத்து, இது உங்க அப்பா வழிபட்ட புக்கு, இந்த புக்கை நீ படிக்கணும், ஏன்னா அவரோட ரத்தம் சதையுமா இருக்கிற உனக்கு தான் இந்த புக் எல்லாம் பழிக்கும், நீ அந்த மந்திரத்தை எல்லாம் கத்துக்கிட்டு அவரை மாதிரியே வரணும்னு அவரோட ஆசை, உங்க அப்பாவை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீ இந்த புக்கை படிக்கணும், அது மட்டும் இல்ல அவரோட ஃபிளஷ் அண்ட் பிளட் தான் இதை ஃபாலோ பண்ண முடியும், அவரை பத்தி இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு
சொன்னோன்னே இவளோ என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க அப்படின்னு கேட்க, இல்லம்மா 3வது நாள் நான் அவரோட சீக்ரெட் பிளேஸுக்கு கூட்டு போறேன். அந்த இடத்துல உனக்கு ஒரு சின்ன சடங்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீ அவரோட வழியை கடைபிடிக்கணும். நீ மட்டும் தனியா வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த புக்கையும் அவ வாங்கிக்கிறா. இந்த பக்கம் ஃப்ரெண்டோ நமாஸ் பண்றதுக்காக ரெடியாராங்க. நமாஸ் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, பாழடைஞ்சு போன இடம். அந்த இடத்துக்கு போய் கை கால்லாம் அலம்பிட்டு பிரேயர் பண்ணலான்னு போகும்போது அங்க மைக் செட்டப் இருக்கு. ஒருவேளை இந்த மைக்ல தான் இந்த ஊருக்கே பாங் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக் எல்லாம் எடுத்து வச்சு ஸ்பீக்கர் எல்லாம் ஆன் பண்றான். அந்த சமயத்துல லிங்கம் அந்த இடத்துக்கு வந்து, இங்க பாருப்பா, அதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, மைக்ல எல்லாம் பிரேயர் சொல்லக்கூடாது, உனக்கு பிரேயர் சொல்லணும்னா நீ பாட்டுல இந்த இடத்துல பிரேயர் சொல்லலாம், ஆனா மைக்ல மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போக அவனும் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பாத்தீங்கன்னா இவன் சொல்ற பிரேயரோ பக்கத்துல இருந்து யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துல மண்டிட்டு தொழுவாங்க இல்லையா, அப்படி மண்டிட்டு தொழும் போது இவன் பக்கத்துல இருந்து இவன் பிரேயர் யாரோ சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு அப்படியே தலையை கீழே வச்ச மாதிரி திரும்பி பார்க்க அந்த இடத்துல அபுவோட வெட்டப்பட்ட தலை மட்டும் இருக்குங்க. அது பிரேயரை சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு திரும்பவும் கடவுள் கிட்ட சாரி கேட்டுட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப அவன் சொல்ற பிரேயரையும் யாரோ ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அது காது கொடுத்து கேட்காம இவன் பிரேயர்லயே கான்சென்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு எழுந்து நிப்பான் பாருங்க. அப்பதான் புரியுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த பிரேயரை பண்ணிருப்பான். ஆக்சுவலா கடவுள் எங்க இருக்காரோ அந்த திசையை பார்த்து தான் அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. அப்படிதான் இவனும் ஆரம்பிச்சிருப்பான். பட் திரும்பி நின்று பிரேயர் பண்ணதுனால திரும்பவும் பிரேயர் ஆரம்பிக்கிறான். அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ரெனி மட்டும் தனியா உட்காந்து நெயில்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஏன் நீ பிரேயர் பண்ணல அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஒரு 5 நாளைக்கு என்னால பிரேயர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் பிரேயர் பண்றத நீ கேட்கலாம்ல, எட்டக்க இருந்து கேட்கலாம்ல, ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சியா, இந்த ஊர்ல நம்ம வந்ததுல இருந்து பாங் பாடுற சத்தமே கேட்கல, ஏன் அப்படி அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது நீக்கும் ஒன்னும் புரியல. ஆமாப்பா, நான் வந்ததுல இருந்து கேட்கவே இல்ல, நான் அதை கவனிக்கவே இல்ல பாத்தியா. அப்போ இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பிரேயரே பண்றது இல்லன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அபுதான் இவங்க எல்லாரும் ப்ரே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளை மறந்துட்டு அபுதான் கடவுளா நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அவரோட ஃபியூனரல் அன்னைக்கு பாத்தியா, அவரை தொட்டு பாக்குறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டாங்க, அவர் மேல விழுந்தாங்க, அவரை கடவுள் மாதிரி கும்பிட்டாங்க. சோ இங்க இருக்க மக்கள் எல்லாருமே இவரை தான் கடவுளா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, வந்தமா அவ வேலையை முடிச்சாலா, அவளை கூட்டிட்டு போனோமான்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோயின் விருட்டுன்னு இவங்களை கிராஸ் பண்ணி போக, ஏய் என்னடி எங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க, என்னடி கையில புக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளோட ஃப்ரெண்ட் பின்னாடியே போக அவளோ பெட்ரூம்ல உட்கார்ந்தபடி அந்த புக்கை சுவாரஸ்யமா படிச்சிட்டு இருக்கா. இவளும் வல்ல வல்லன்னு பேசிட்டு இருக்கா. அத கூட காதுல வாங்காம அவ பாட்டுல பேசிட்டு இருக்கா. என்னடி இந்த கேமரால கூட உன் உருவம் தெரியல, ஒருவேளை இங்க லைட் வெளிச்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இந்த கேமராவை கீழே வச்சுட்டு, அதுவும் ஆன்ல தாங்க இருக்கு. அவளோட நெயில் கட் பண்ற வேலையை பார்க்கும்போது டக்குன்னு அவளோட கையில இருந்து ரத்தம் வந்துடுது. ஐயோ என் கை பாட்டி கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோயின் பக்கத்துல ஓடின உடனே ஹீரோயினும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா. அந்த மந்திரத்தை இவ்வளவு சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கா. கையில இருந்து ரத்தம் வழிஞ்சபடி இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் மந்திரத்தை சொல்றதை நிறுத்தவே இல்ல. அந்த சமயத்துல வெளியில இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்த வந்திருந்தா இல்லையா, அவனும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோயின் வரதை பார்த்துட்டு, நீ இப்பதான் வரீனா, இதுக்கு முன்னாடி ஒருத்தி போனாலே அவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு ரூம்க்கு வந்து பார்த்தா ரினி மட்டும் தாங்க தனியா பெட்ல உட்காந்துருக்கா. அந்த இடத்துல ஹீரோயின் இல்லவே இல்ல. ஹீரோயின் இப்பதான் வந்திருக்கா. சோ இவங்க கேமராவை எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ரினியோட உருவம் மட்டும்தான் தெரியுது. இவ்வளவு நேரமா நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஐயோ எனக்கு பயமா இருக்கு, இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு அவ பதட்டப்பட, அதெல்லாம் இல்ல, நான் இங்க இருந்துதான் ஆகணும், எங்க அப்பாவோட கடமையை நான் நிறைவேற்றணும், நீங்க போகணும்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. 3வது மனைவி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த பையனும், என்னம்மா நீங்க இன்னும் இங்கே இருக்காங்க, எதுக்கு லிங்க இங்க வச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாரோ அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல அவங்க அம்மாவும் அமைதியா இருக்காங்க. அடுத்து அம்மா பிள்ளையும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட பெட்ஷீட்டை யாரோ இழுக்கும் போது தூக்கம் கலைஞ்சு எழுந்து யாரது அப்படின்னு தேடிக்கிட்டே போனா பெட்ஷீட் கீழே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கு. இவங்களும் உள்ள போய் யாரு அப்படின்னு பார்த்தா ரஹமத், அந்த குட்டி பையன். எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா எனக்கு பயமா இருக்கு, அப்பாவோட ஆவி வந்துச்சுமா அப்படின்னு சொல்ல அவங்களும் அந்த பொருளுக்குள்ளதான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல காலடி தடம் கேட்க என்ன ஏதுன்னு பார்த்தா அபுவோட ஆவி இவங்களை நெருங்கி வர, இதுக்கு மேல இங்க இருக்க கூட ரஹமத், இங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி ரஹமத்தை பார்த்தா அந்த இடத்துல ரஹமத் இல்லங்க, அதுக்கு பதிலு அந்த இடத்துல சாத்தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க மிரள இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோயினை கூட்டுக்கிட்டு லிங்கா ஒரு மலைக்குள்ள போறான். அது ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்கு. நிறைய விளக்குகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன இடம் இது அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, இதுதான் உங்க அப்பா முக்தி பெற்ற இடம், இது உங்க அப்பாவோட சீக்ரெட் பிளேஸ், இங்கதான் அவருக்கு ஞானம் கிடைச்சிச்சு, உனக்கும் இங்கதான் ஞானம் கிடைக்க போகுது அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு கத்திய பூக்கள் நிறைஞ்ச ஒரு கப்பல கழுவுறாரு. அதுக்கப்புறம் அந்த கத்திய நெருப்புல சூடு பண்ணி, நான் இப்ப சொல்ல போறத நீ திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட 2 கையிலையும் 2 கால்லையும் ஓங்கி குத்த வலி தாங்க முடியாம கத்துறா. கத்தாத, நான் சொல்றத திரும்ப ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்ல சொல்ல அவளும் ரிப்பீட் பண்றாங்க. ஏதோ ஒரு மாந்திரிக வார்த்தைகள் மாதிரி இருக்கு. அதை ரிப்பீட் பண்ண இவளுக்கு ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. ஒரு குழந்தை மடியில ஒரு தலையை வச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு கத்துது. அது மங்களா இருக்கு. சரியா அவளுக்கு ஒன்னும் புரியல. அந்த சாத்தான் ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே சிகப்பு கலர்ல வந்து தன்னோட நாக
பாக்க வச்சு அவளோட கையில இருக்க ரத்தத்தை அப்படியே நக்குது. அடுத்து வீட்டுல காட்டுறாங்க ரஹமத்தோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனும் பாட்டு கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். ரேடியோல திடீர்னு ரஹமத் அப்படின்ற வாய்ஸ் கேட்ட உடனே திடுபிடுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்தவன் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது வெளியில சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்ட்டு ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்த்தா ஹீரோயின லிங்கா ஊர்வலம் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. இவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறத ஹீரோயினும் திரும்பி பார்த்து ஒரு வியடான சிரிப்பு சிரிக்க இவனுக்கு பயம் வந்துருது. அடுத்த சீன்ல ஹீரோயின் கூட வந்தான் இல்லையா பகா, அவன் தொழுறதுக்கான டைம் வந்த உடனே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ரஹமத் அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க பாருங்கண்ணா, நீங்க வந்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த ஊர்ல பாங்கு ஒழிச்சு ரொம்ப நாட்கள் ஆகுது. ஏன்னா இந்த ஊரையே ஒரு சாத்தான் கட்டுக்குள்ள வச்சிருக்கு. அது கேக்குறதெல்லாம் கொடுக்கறதுனால இந்த மக்களும் மயங்கி போய் கடவுளை மறந்துட்டு ஜபம் பண்றதே விட்டுட்டாங்க. அதனால நீங்க இன்னைக்கு போய் பாங் வாசிங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்துல இருந்து எழுந்தவ தான் கை கால்கள்ல இப்படி ஒரு மார்க் இருக்கிறத பார்த்துட்டு ஒன்னும் புரியாம கடகடன்னு எழுந்து போறா. என்னடி பிரேயர் பண்ண போறியா? நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல நீயும் கேட்காம இவ பிரேயர் பண்ண போறாங்க. அந்த சமயத்துல இவனும் போய் பாங் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த குரலை கேட்டுட்டு பாங் வாசிக்கிறத கேட்டுட்டு காதுல இருந்து மூக்குல இருந்து ரத்தம் வடியுது. எல்லாரும் துடிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்தவங்களுக்கு கூட வாயிலையும் மூக்குலயும் ரத்தம் வருதுங்க. அதே சமயத்துல ஹீரோயினும் அந்த குரலை கேட்க முடியாம காதை புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இத லிங்காவும் அவனோட வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்கான். அவனோட குடும்பத்துல அவனோட குழந்தை பாங் சுத்தத்தை கேட்டு பயங்கரமா துடிக்குது. அவனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. கொஞ்ச நேரத்துல பகாவாலையும் இந்த இடத்த ஓத முடியல, பாங் வாசிக்க முடியல. அவனுக்கும் ஒரு மாதிரி வந்து அதே இடத்துல சரிஞ்சு விழ ருன்னுனியும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனை தூக்கிட்டு போய் எல்லாரும் பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபக்கூடத்துல உட்காந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரினி மட்டும் பிரேயர் பண்ண முடியாதுங்கிறதுனால வெளியில உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு ரஹமத் வந்து எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சீலிங் மேல ஏறி வவ்வால் மாதிரி துத்திட்டு இருக்கா. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கீழே வா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட ரினியும் பகாவும் மாறி மாறி கூப்பிட மேலே இருந்து அப்படியே ரஹமத் மேல பாய்ஞ்சு அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. அந்த சமயத்துல நல்ல வேலையா ரஹமத்தோட அம்மா வந்து அவனை காப்பாத்த. அப்போ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏதோ செஞ்சேன்ல அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா லிங்கா இவளை கூட்டிட்டு போய் அந்த மந்திரம் எல்லாம் பண்றான் இல்லையா. அந்த சமயத்துல இவ சுயநினைவு இல்லாம தான் பண்றா அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிஞ்சிருது. அடுத்த சீன்ல ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்க கூடாது. யார கேட்டு பாங் வாசிச்சீங்க? நாங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க ஒரு கடவுளை கும்பிட்டு இருக்கோம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து இங்க பாங் வாசிக்கலாமா? எங்களோட வாழ்வாதாரமே போச்சு. நாங்க சேர்த்து வச்சிருந்த பணம் காசு எல்லாமே புழுத்து போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க ரெண்டு பேரையும் பிளேம் பண்ணி இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொல்ல அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் மறுக்கிறாங்க. இங்காவும் முன்னாடி நின்னு இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப எதிர்க்கிறான். அடுத்த சீன்ல எல்லாரும் ஹால்ல கூடி உட்கார்ந்துருக்காங்க. அதுல அந்த அம்மாவும் இருக்காங்க, ரஹமத்தும் இருக்கான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்கும் போது இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கோவமா அந்த அம்மாவை பார்த்து கேட்ட உடனே இங்க பாருமா, ரஹமத் என்னோட பையன் கிடையாது. உங்க அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களோட பையன். திடீர்னு அந்த அம்மாவும் காண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இவனை வளர்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்க டக்குன்னு ரஹமத் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா ரொம்ப நல்லவர் கிடையாது. அவரு நரபலி கொடுத்து தன்னோட பவரை ஏத்திக்கிட்டாரு. அதுக்கு மெயினா தன்னோட ரத்தங்களையும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட மூக்குல இருந்து திடீர்னு ரத்தம் வந்து ரஹமத்தை பார்த்து முறைச்சு நீ தாண்டா சரியில்லை அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு அது அங்க இருந்து போயிடுது. அடுத்த சீன்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கிளம்பி நேரா ஹீரோயினை போய் பார்த்து அவளையும் கையோட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவ கதவு திறந்துட்டு வெளியிலே வரல. சரி, அவ வராம எப்படி ஊருக்கு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரஹமத் அந்த இடத்துக்கு வந்து இங்க பாருங்க, இந்த ஊர்ல நீங்க இருக்காதீங்க. இந்த ஊரே சாத்தானோட பிடியில இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். எங்க அப்பா சாத்தானை வழிபட ஆரம்பிச்சாரு. அதனால இந்த ஊர் மக்களையும் மாத்திட்டாரு. ஏன்னா சாத்தான் கேட்ட உடனே கொடுக்குதுங்கிறதுனால எல்லாரும் மாறிட்டாங்க. எங்க அப்பா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை வச்சிருக்காரு. அந்த பேஸ்மெண்ட் சீக்ரெட்டான ரூம். அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கு. அதுல நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு புக் எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு சாவி எடுக்கிறாங்க. அந்த சாவி எடுத்துட்டு ஒரு பேஸ்மெண்ட்டை திறந்து எல்லாரும் உள்ள போனா அந்த இடமே பயங்கர அமானுஷமா இருக்கு. ரஹமத் மட்டும் மேலே நின்றான். இவங்க மட்டும் கீழே போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டார்ச் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான். ரினியோ தான் கையில இருக்கிற கேமரா வச்சு அங்க இருக்கிறது எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஒரு போட்டோ இருக்குங்க, அபுவோட போட்டோ. அது ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவன் ஜபம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துல அவ திரும்ப அந்த ரூம் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த போட்டோல அபு கையில ஒரு மாலை இருக்கும். அது அருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கு. என்னடா இந்த மாலை இப்பதானே அவரோட கையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த போட்டோவை போய் பாக்குறா. இப்ப போட்டோல அவர் கையில மாலை இல்ல. அப்படியே அந்த ரூம் முழுக்க பார்க்கும்போது அந்த ரூம்ல கார்னர்ல யாரோ ஒருத்தவங்க வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு மண்டிட்டு சவுத்துல டங்குன்னு மோதிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளும் கேமரால இருந்து கண்ணை எடுத்துட்டு நார்மலா பார்க்கும்போது அந்த உருவம் காணும். பட் கேமரால தெரியுது. இப்படியே அந்த பேய் உருவம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கும் போது இவளும் கேமரா வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. திடீர்னு அந்த உருவம் இவ மேல பாயுமா. அவ்வளவுதாங்க, கீழே அப்படியே சரிஞ்சு விழுந்தவ ஆணு கத்திரா. அந்த இடத்துக்கு பகாவும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே நான் இங்க ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே
இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, இங்க ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு பகாவும் ஒரு ரூமோட கதவு இருக்குங்க அது திறக்க பாக்குறான். திடீர்னு பாத்தீங்களா அதுக்குள்ளேந்து நிறைய கைகள் வந்து இவங்க 2 பேரையும் அப்படியே புடிச்சு இழுக்க பாக்கவும் பாருங்க. விழுந்தடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவாங்க. படு வேகமா ஓடிட்டு இருக்கும் போது ரின் மட்டும் கீழே விழுந்துடுறா. தடுக்கி விட்ட ரின்ன பகா எழுப்பி அங்கிருந்து கூட்டிட்டு ஓடுறாங்க. திரும்பவும் ஓடும் போது கேட்டு இருக்குங்க. அது டமால்னு கதவை சாத்துமா. அந்த கேட்டு திறக்க பாக்குறாங்க, திறக்கவே முடியல. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா கொத்து கொத்தா நிறைய ஆத்மாக்கள் அப்படியே வண்டி போட்டு ஏதோ ஜபம் பண்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க அரண்டு போய் இவங்களும் பிரேயர் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமா கதவை திறந்து இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு வெளியில ஓடி வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடு ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதை எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. லிங்காவோட வைஃபும் பார்த்துட்டு ஏங்க நாங்க ஒரு மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கா, நான் கூப்பிட அவ திரும்பி பார்க்கல, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நேரம் வந்துருச்சு, நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு எல்லாரும் வெளியில போறாங்க. ஊர் மக்களே திரண்டு வந்து நிக்கிறாங்க. அதுல கை கால் முடியாதவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுல ஒரு லேடி நங்கோட பக்கத்துல வந்தோன்னு என்ன நம்புறியா அப்படின்ற மாதிரி ஒரு ஜபத்தை சொல்ல ஆரம்பிச்சு கையெல்லாம் தூக்கி அவங்க அப்பா எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணி அந்த லேடியோட கைய ஒரு முறுக்கி அப்படி இழுப்பா பாருங்க. முடுக்குன்னு சத்தம் கேட்கும். அவ்வளவுதாங்க. அது வரைக்கும் முடக்குவாதத்துல முடங்கி கிடந்த கையே நல்லாயிடுது. அதை பார்த்துட்டு ஊர் மக்களே எங்களையும் காப்பாத்துங்க, எங்களையும் குணப்படுத்துங்க அப்படின்னு உடனே டிவோட்டிஸ் ஆயிடுறாங்க. சுத்தி நின்னு ஹீரோயினை கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க, என்ன காப்பாத்து உன்னை காப்பாத்துன்னு. இப்படியே அங்க ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது வீட்டுல காட்டுறாங்க. வீட்டுல ரஹமத்தும் அவங்க அம்மாவும் இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்காகாது, நமக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு இவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் பண்றதெல்லாம் பகாவுக்கும் ரினிக்கும் பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க, மதத்தையே மாத்துற, நம்ம எதுக்கு இங்க வந்தோம், உங்க அப்பா பார்த்துட்டு ஆசி வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போலான்னு தானே வந்தோம், நீ பாட்டுல இதுதோ பண்ணிட்டு இருக்க, நீ சாத்தானா மாறிட்டு இருக்க அப்படின்னு பகா சொல்ல அவளுக்கு பயங்கர கோவம் வருது. முகமே விகாரமா மாறுதுங்க. அது மட்டும் இல்ல ரினி கிட்ட போயிட்டு இங்க பாரு, உங்க அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் வாங்கிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்ல அதனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்ல வருவா. ரினியோ அதை கேட்டுட்டு பொலிச்சுன்னு ஒரே அற, என்னடி பேசுற, என்ன பேசிட்டு இருக்க, நமக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார், அந்த கடவுளை தான் நம்ம வணங்கணும், தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ வெறியாட்டம் ஆடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல பகா கிட்டக்கு போய் நீ என்ன பண்ற, சுயநினைக்கு வா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண, நீ யாரா என்ன கண்ட்ரோல் பண்றதுன்னு அவனை தூக்கி அடிச்சு பயங்கரமா பேசுறாங்க. ஊர் மக்களும் அதை பார்த்துட்டு ஹீரோயினை தடுக்கிறத பார்த்துட்டு நீங்க ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. நம்ம அவங்க அம்மா கிட்டயும் ரஹமத் கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வீடு முழுக்க தேடுறாங்க. பட் அவங்க ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. பாருப்பா அவங்களே கிளம்பி போயிட்டாங்க, நம்ம எதுக்கு இங்க இருக்கணும், வா நம்மளும் போலாம் அப்படின்னு இவங்களும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லிங்காவோ ஹீரோயினை கூட்டிட்டு போய் திரும்பவும் ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கத்திய எப்பவும் போல நெருப்புல சூடு காட்டி ஒரு மந்திரத்தை சொல்லி அவளோட கையில குத்துன உடனே அவ வலி தாங்க முடியாம கத்துனவ அப்படியே பேயா மாறுறா. அவளோட உடம்புல அந்த சாத்தான் ஃபுல்லா ஏறிடும். லிங்கா ஹீரோயினை பார்த்து என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு கத்தி எடுத்து அவளே குத்திக்கிறா. மீதம் இருக்க ஒரு கை 2 காலு அப்படியே குத்திக்கிட்டு அப்படியே திரும்பி பாக்குறா. அங்க இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் மண்டிட்டு அவளை வணங்க ஆரம்பிக்குது. அவளோட உடம்புல அபுவோட ஆவி வந்துருது. அதே சமயத்துல அம்மாவும் பிள்ளையும் தப்பிச்சு போனாங்க இல்லையா, அவங்க இப்ப வயக்காட்டுல போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க சோள செடிகளுக்கு நடுவுல திடீர்னு ஒரு உருவம் விருட்டுன்னு போக அவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. சாத்தானோட உருவம் இவங்கள சுத்தி வந்துட்டு இருக்குங்க. ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு சத்தம் நினைக்கிறேன் பா அப்படின்னு அம்மா கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ரஹமத் வரா இல்லையா, அவனை டக்குன்னு புடிச்சு இழுத்துருது. திரும்பி பார்த்தா ரஹமத்தை காணும். ரஹமத் இவங்க தேடிட்டு ஓடுறாங்க. ரஹமத் அவங்கள விட்டு வேற ஒரு இடத்துல தனியா கிடக்குறாங்க. அவனுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல. எழுந்து சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு பின்னாடி ஹீரோயின் வெறி கொண்டு அப்படியே ஓடி வருவா பாருங்க கத்தி எடுத்துக்கிட்டு. சைமல்டேனியஸா அப்படியே பிளாஷ்பேக்கிங் காட்டுவாங்க. என்ன நடந்திருக்குன்னா இவங்க அம்மாவுக்கு இவங்க அப்பா பண்ற மாந்திரிக விஷயம் தெரிஞ்சு போய் அவரை தட்டி கேட்ட உடனே அதெல்லாம் முடியாது, நீங்க தான் இருந்தாகணும் அப்படின்னு மனைவியின் கூட பார்க்காம தாக்க வர அவங்களும் இல்லங்க நீங்க இருக்கிற எல்லா மனைவிகளையும் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணிருக்கீங்க, ரஹமத்துக்கும் கால் முடியல, எல்லா குழந்தைங்களையும் பலிதான் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களோட பவரை ஏத்திக்கிறதுக்கு, நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரோ இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சு கொலை பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. அதை பார்த்துட்டு பொறுமையா எழுந்த ரஹமத் டக்குன்னு ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயின் ரஹ்மான் மேல பாஞ்சு பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் தலைக்கு தலை, உன்னை பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல ரஹமத்தை பொருட்டி ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல ஒரு கர்ப்பவதியான அம்மாவையும் போட்டு அடிக்கிறா. அந்த அம்மாவுக்கும் போராட முடியல. ஒரு கட்டத்துல நீ ஓடிடுடா அப்படின்னு ரஹமத்தை சொல்ல அவனும் அம்மா அவங்களை எப்படி விட்டுட்டு ஓடுறது அப்படின்னு அவன் தயங்குறான். இல்ல நீ போயிடு, உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க அப்பான்னு கூட பார்க்காம ரஹமத் கத்தியால அவங்க அப்பாவோட தலையை வெட்ட அது துண்டா பறந்து போய் விழ இதுதாங்க நடந்திருக்கும். இதனாலதான் ஒரு குழந்தை மடியில ஒரு தலையை வச்சுட்டு அப்பப்ப அழற மாதிரி ஹீரோயினுக்கு மாந்திரிக சக்தியை லெங்கா கொடுக்கும் போது வரும் இல்லையா, அது இதுதான். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ரஹமத் அவ உயிரோட விடுவாளா? ஏன்னா அபுவோட ஆவியும் இப்ப ஹீரோயின் உடம்புலதான் இருக்கு. சோ ரஹமத் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான். இந்த சமயத்துல பகாவோ ரினியோ அந்த இடத்துக்கு வந்து ரஹமத்தை காப்பாத்திட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவங்க அம்மா பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறான். எந்த இடத்துல ஹீரோயின் போட்டு அவங்க அம்மாவை அடிச்சிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அவங்கள காணுங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. சரின்னு 3 பேர் கிளம்பி வீடு
வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இத நம்ம எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு பகா சொன்ன உடனே அதுக்கு ஒரு வழி இருக்கு, இங்க ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல நிறைய வழிகள் இருக்கு, நானும் படிச்சு பார்த்திருக்கேன், நீங்க படிச்சு பாருங்க அப்படின்ட்டு அந்த புக் எடுத்து கொடுத்த உடனே அவனும் நிறைய விஷயங்களை புரட்டி புரட்டி பாக்குறான். ஃபைனலா ஒரு பிட்டு பேப்பர் இருக்குங்க. அந்த பிட்டு பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னா, இப்ப ஒருத்தவங்களுக்கு சாத்தானோட சக்தி இருக்குன்னா அவங்கள நம்ம அழிக்கணும்னு நினைச்சா வேற யாராலையும் அழிக்க முடியாது, அவங்களோட ஓன் ரத்தத்தை சேர்ந்தவங்க தான் அழிக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை படிச்ச உடனே ரஹ்மான் டக்குன்னு அதனாலதான் எங்க அப்பாவை என்னால கொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே ரினிக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ நுண் ரஹ்மானை கொன்னுடுவாளா, அதுக்காக தான் இப்ப திரட்டி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இல்ல வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு திரும்பவும் பகா அந்த புக்கை பரட்டி பரட்டி ஏதாவது வழி இருக்குமான்னு அவன் தேடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. அதே சமயத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. அவ தன்னோட 3வது அம்மா கர்ப்பமா இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவங்கள அடிச்சு ரத்தம் ஊத்த ஊத்த அந்த தெரு வீதிகள் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருப்பா. ஊர் மக்கள் சில பேர் கூட வேணாமா இப்படி பண்ணாத, ஒரு கர்ப்பவதி அப்படி பண்ணாதன்னு நிறைய பேர் கத்தி கத்தி அவளுக்கு வார்ன் பண்றாங்க. அப்பயும் அவ கேட்கலங்க. அவ உடம்புல ஃபுல் சாத்தான் ஏறி அப்படி விகாரமா வேற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பகா புக்கெல்லாம் பரட்டி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா இங்க ஒரு பிரேயர் ஹால் இருக்கு இல்லையா, அந்த ஹால்ல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பிரேயர் பண்ணா மட்டும்தான் சாத்தான எந்த ஒரு உயிர் பலியும் இல்லாம தரத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயத்துல ஹீரோயினும் வாசலுக்கு வந்து டேய் வெளியில வாங்கடா, டே ரஹ்மத் உனக்காக தான் காத்துட்டு இருக்க, முடிஞ்சா சீக்கிரமா வந்து உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்து அப்படின்னு சொன்னோன்னா அவனும் ஓடி வந்து எங்க அம்மாவை விட்டுடு அப்படின்னு கதறி அழுதுட்டு, இங்க பாரு நீ அபு தானே, என்னோட அப்பா தானே, ஊர் மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, அபு சாதாரணமானவர் கிடையாது, தன்னோட மனைவியின் பார்க்காம எல்லாரையுமே நரபலி கொடுத்தாரு, குழந்தைகளையும் கொடுத்தாரு, அவர் கெட்டவரு அப்படின்னு கத்தி கத்தி சொல்ல அதை கேட்டுட்டு ஹீரோயின் வெறியாட்டம் ஆடுறா. ரஹ்மத் ஓவரா பேசுறத பார்த்த ஹீரோயின் வெறி கொண்டு அவனை கொல்ல போக கீழே படுத்திருந்த அவங்க அம்மாவோ காலை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. ஹீரோயின் டப்புன்னு கீழே விழுந்துடுறா. ஆனா கோவத்துல எழுந்தவ பக்கத்துல இருக்க கருங்கல் எடுத்து அவங்க தலையை நசுக்கி அதே இடத்துல கொண்டுறா. அதை பார்த்துட்டு ஊர் மக்களே கதறாங்க. தாமதிக்காம டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சடனா 2 ஃப்ரெண்ட்ஸும் கயிறு எடுத்து அவளை மரத்தோட வச்சு கட்டிடுறாங்க. அதுக்கப்புறமும் அவ சும்மா இல்லங்க, நீ சொல்றத யாரும் நம்ப போறது இல்ல, இந்த ஊருக்கு நான் தேவை, நான் இருந்தாதான் இவங்க செல்வ செழிப்போட வாழ்வாங்க, இனிமே இந்த ஊர் மக்கள் நான் சொல்றதுதான் கேட்கணும், இனிமே தப்பு செய்யற எல்லாருக்கும் மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு பேராசை பிடிச்ச லிங்கா அவனோட எண்ணம் என்னன்னா இந்த சாத்தானை வச்சு நிறைய சம்பாதிக்கணும், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வழியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் அபு செத்ததுக்கு அப்புறமும் அதே மார்க்கத்தை இவளுக்குள்ள திணிக்க பாப்பான். ஆனா இவளோ கொடூரமா வளர்ந்து நிப்பா. அதை பார்த்துட்டு இல்ல நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உங்க அப்பா இப்படி நடக்கல, அவர் ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணாரு, அவரை சக்தியை வளர்த்துக்கிட்டாரு, ஆனா நீ எல்லாரையும் அழிக்க பாக்குற அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவனை அப்படியே புடிச்சு மேல தூக்கி என்னையா எதுக்க பாக்குற, என்னையா எதிர்த்து பேசுற, கதைய இங்கவே முடிக்கிற அப்படின்னு சொல்ல அவனோட மனைவியும் ஊர் மக்களும் அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க சாத்தான வழிபடுறது எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு. கெஞ்சி பாக்குறாங்க, கதறி பாக்குறாங்க, விட்ட பாடில்ல. கத்தி எடுத்து ஒரே சொருகு அதே இடத்துல லிங்கா காலி. அதை பார்த்த ஊர் மக்களுக்கு பயம் வந்துருது. இதை பார்த்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல வந்து நீ சுயநினைவுக்கு வா வான்னு சொல்லி பாக்குறாங்க. முடியலங்க, விடாம பிரேயர் சொல்லிட்டே இருக்கான். அந்த சமயத்துல என்னால தாங்க முடியல, எரியுதுன்னு ஹீரோயின் கத்த பகாவையும் அவ விடுற மாதிரி இல்லங்க, ஏதோ பண்றா, காது மூக்குல இருந்து ரத்தம் வருது, அவனும் விடாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ஜப கூடத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம், நிறைய மக்கள் அழற மாதிரியான சத்தம், கதற மாதிரியான சத்தம். இதை கேட்டுட்டு பகா டக்குன்னு ஊர்ல இருக்க சில பேரை கூட்டிக்கிட்டு உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குங்க. அதை திறந்துட்டு போனா நிறைய மூட்டைகளா மேல தொங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கீழே ஒரு பானையை வச்சிருக்காங்க. அந்த மூட்டையில இருந்து ஏதோ ஒண்ணு சொட்டுது, அந்த பானையில நிறையுது. அதை பார்த்த உடனே பானையை தூக்கி ஓரமா வச்சுட்டு மூட்டையெல்லாம் அவுக்குறாங்க. ஒரு மூட்டையா அவுத்து பார்த்தா ஒரே பணம் டெட் பாடியா கொட்டுது. அதை பார்த்துட்டு இத்தனை பேரை பலி கொடுத்துருக்கானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த எல்லா டெட் பாடியையும் நம்ம அடக்கம் பண்ணணும், ஒருபடி அடக்கம் பண்ணணும் அப்படின்னு பகா சொல்ல வெளியில ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோ நீய பார்த்த ரினி அப்படின்ற மாதிரி வழிஞ்சுக்கிட்டே ஏதோ ஒண்ணு பேச ஹீரோயினை பார்க்காம அவ பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜவம் பண்ணிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஹீரோயினை காணோம். என்ன ஏதுன்னு பார்த்தா ஹீரோயின் கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு நேரா அந்த பில்டிங்குள்ளே வந்துடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் இறந்து போய் கிடந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இவ வந்ததை பார்த்துட்டு கண்டிட்டு அவளை வணக்கம் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரே கலோபரமா இருக்கு, கட்டுப்படுத்தவே முடியல. ஆனா பகா விடாம பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பிரேயர் பண்ண, ஊர் மக்கள் பிரேயர் பண்ண, அப்படியே அதை கேட்டுட்டு ஹீரோயினால தாங்க முடியாம கீழே அப்படியே படுத்துறா. நல்ல மாதிரியே ஆயிட்டாங்க எல்லாரும். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மேல சாத்தான வழிபட்ட அந்த ஊரே அழிஞ்சிடும் அப்படிங்கிற உணர்வுக்கு வந்து எல்லாரும் பிரேயர் பண்றதுக்காக ரெடி ஆகி பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா அவ அப்படியே திரும்பவும் பேய் புடிச்சு மிரட்டி எடுக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அப்பாவே ஆவியா ஒரு மாதிரி சாத்தான் ரூபத்துல வர, அதை பார்த்துட்டு இல்ல நீ பிரேயர் பண்ண மாறுன்னு ரினி சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவளும் பயங்கரமா வேற ஒரு குரல்ல பேசுறா. அந்த சமயத்துல அப்பாவும் வந்து எனக்குன்னு பிறந்த உண்மையான குழந்தை நீதான் இதுக்கப்புறம் எல்லா சடங்குகளையும் பண்ண போற, ஒன்னதான் நான் வழி நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு பவர் ஏறிக்கிட்டே போகுது. பக்கத்துல நின்னுட்டு இருந்த ரினிய தூக்கி அப்படியே மேல அந்த
நேரத்துல தூக்கி பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கா. ஆனா ரினியோ உயிர் போற சமயத்துல கூட ஜபத்தை விடாம ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அப்பாவும் இவ்வளவு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஜபம் தாங்க கடைசியா ஜெயிக்கும். ஹீரோயின் உடம்புல இருந்து டோட்டலா அந்த சாத்தான் ஓடி போயிடுது. ஏன் மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாரா. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே அவ இருக்க பழகிட்டா. இவளை வளர்த்த அவங்க அப்பாவும் வராரு. வந்து என்னம்மா நல்லா இருக்கியா, என் கூட வரியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லப்பா நான் இங்கே இருக்க விரும்புறேன். அது மட்டும் இல்ல ரஹமத்துல்லா இருக்கா, அவனை நான் பாத்துக்கணும், இனிமே நான் அவனை வளர்க்கணும், நீங்க என்ன நல்லா வளர்த்ததுக்கு நல்வழியை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன உடனே பத்திரமா இருமா அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் பத்திரமா இருங்க ப்ராமிஸ் அப்படின்னு கேட்க ரஹமத் வந்து ரினியையும் பஹாவையும் அங்க இருக்க சொல்றா. ரினியோ இல்ல நான் போகணும், நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பா கூட கிளம்புறதுக்கு ரெடியாக இந்த பக்கம் பகாவும் இங்க தங்க ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊர் மக்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யணும், மதத்தை பத்தின போதனைகள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தங்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன படம் வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்தினாதான் எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.